கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே இந்த செய்தியை கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு தந்த இந்த தருணத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த மாதத்துக்காக நமக்கு தந்த ப்ராமிஸ் என்னென்னா, சங்கீதம் 34:5-6. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். Those who look to him for help will be radiant with joy. No shadow of shame will darken their faces. In my desperation I prayed, and the Lord listened. He saved me from all my troubles. இந்த வார்த்தைகளை தான் கர்த்தர் இந்த நாளில் இந்த மாதத்துக்காக நமக்கு கொடுத்துருக்கிறார். இங்கிலீஷில் பார்க்கும்போது அவர் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்குறோமோ உதவிக்காக உடனே அது வில் பி ரேடியன்ட் வித் ஜாய் அப்படின்னு போட்டிருக்கு. நோ ஷேடோ ஆஃப் ஷேம் வில் டார்க்கன் தியர் ஃபேஸஸ். எஸ், ஒரு நம்மளுடைய முகத்தை எந்த ஒரு ஷேடோவும் நிழலும் சேதப்படுத்த முடியாது. நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மளோட முகம் பிரகாசமடையும். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போதெல்லாம் பிரகாசமடைகிறோம். நம்ம கூப்பிட்டா, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த மாதம் நீங்கள் என்னென்ன காரியங்களை நினச்சி கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ, இது வர முடியவே முடியாது, இது எங்கே ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? விட மாட்டேன் என்று சத்துரு பிடித்து கொண்டு இருக்கிறானா? ஆசிர்வாதங்களை, பலவான் கையில் உள்ள ஆசிர்வாதங்களை, பராக்கிரமசாலிகளால் பலவந்தமாய் கொண்டு போகப்பட்ட ஆசிர்வாதங்களை நினச்சி கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு அவருடைய அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். இந்த சங்கீதத்தில் 1லேருந்து பார்த்தோன்னா ஒரு 10 வரைக்கும் நம்ம வாசித்தோன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள்ளே என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. இந்த சங்கீதத்தை பார்த்தா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின பாட்டு. அவன் நம்மளை யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற தைரியத்தில் சவுலுக்கு பயந்து பெலிஸ்தர்கிட்ட போகிறான். அங்கே போனால் அங்கே அபிமெலேக்குக்கு முன்பாக நிற்கும்போது அவனுடைய ஊழியர்கள்லாம் பார்த்துடுறாங்க. இவன் தான் இவனை பார்த்து தான் சொன்னாங்க, தாவீது கொன்னது 1000, சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னதோ 10,000 சொல்லி இவனை குறித்து தான் பாட்டு பாடினாங்க. இவன் தான் தாவீது அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லும்போது, தாவீதுக்கு ஒன்றுமே, டக்குன்னு தாவீது பைத்தியம் மாதிரி வேஷம் போடுறாருங்க. கோலையெல்லாம் வடிச்சுக்கிட்டு போடுறார். அவன் எவ்வளோ பயந்துருப்பார். ஆனால் அவர் தான் பாடுறார் இந்த சங்கீதத்தை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், துன்பமானாலும் துயரமானாலும் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் நிந்தையானாலும் அவமானமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் கர்த்தரை நான் எந்த காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவரோட துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இது பேசுகிறது ஈஸி, சொல்கிறது ஈஸி. ஆனால் அந்த சிச்சுவேஷனில் நம்ம கர்த்தரை துதிக்கிறது உண்மையிலே அது ரொம்ப கஷ்டமான பகுதி தான். ஆனால் அதுலேயும் நம்ம
கர்த்தரை துதிக்கணும் தான் அவர் விரும்புகிறார். தாவீது துதித்தார். அதனால் நம்மளும் தாவீதின் பிள்ளைகள் தான் நாமளும். எனவே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை அவர் நமக்கும் தருவார். எனவே தாவீது எப்படி எந்த காலத்திலும் அவர் பாருங்கள், எப்பவும் அது எல்லா கஷ்டத்தையும் அவர் ரொம்ப துணிவோட தேவ பலத்தோடு மேற்கொள்கிறார். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என் ஆத்துமா அவரை மேன்மை பாராட்டிக்கிட்டே இருக்கும். என்னோட கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வாங்க வாங்க நம்ம எல்லாரும் ஒருமித்து அவரோட நாமத்தை உயர்த்துவோமாக. எதுக்காக நான் உயர்த்தணும்? எதுக்காக அவரை நான் பாடணும்? அவர் எதுக்காக நான் அவரை துதிக்கணும்? நான் அவரை தேடினங்க. அவர் எனக்கு செவி கொடுத்து என்னோட எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஃபஸ்ட்டு பயத்துக்கு நீங்களாக்க போகிறார். இந்த மாதத்தில் எல்லா விதமான பயம், நீங்கள் எதுக்கெல்லாம் கடந்த ஜூலை வரைக்கும் நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்களோ பிரியமானவர்களே, நான் இதை ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஆண்டவர் உங்களை எல்லா பயத்துக்கும் உங்களை என்ன செய்ய போகிறார்னா நீங்களாக்க போகிறார். அதனால் நீங்கள் தைரியமாக இந்த கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அவரை துதித்து கொண்டே இருப்போம். இந்த மாதத்தில் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்க்கணும். சூழ்நிலை எப்படி மோசமாக இருந்தாலும் பாருங்கள், இதில் அவர் போகிறாரு ராஜாவுக்கு முன்னாடி. ராஜாவுக்கு உட்கார்ந்துருக்கான் சிங்காசனத்தில். தாவீதை குறித்து சொல்லும் போது தாவீதுக்கு வைத்த கலக்குச்சி. உடனே அவர் வேஷம் மாறினார். எவ்வளோ பயம் இருந்திருக்கும். உடனே அவர் மனசுக்குள்ள ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாரு, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, என்னை விடுவீங்க, என்னை தப்புவீங்க அப்படின்னு சொல்லி உள்ளே ஜபிச்சிருப்பார். அப்பதான் சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து எல்லா விதமான பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் அவரை நோக்கி பார்த்தேன், அவர் என்னை என் முகத்தை வெட்கப்பட விடலை. நான் அவரை கூப்பிட்டேன், அவர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமாம், சேவ்ட் மீ ஃப்ரம் ஆல் மை ட்ரபிள்ஸ். என்னென்ன தொல்லைகள் துன்பங்கள் இருக்குதோ, ட்ரபிள்ஸ் இருக்குதோ, எல்லா விதமான சகல விதமான காரியங்களையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. taste and see that the Lord is good. Oh, the joy of those who take refuge in him. அவருக்குள்ள யாரெல்லாம் அவரை நம்பி அவருக்குள்ளே வந்துட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும், அவரை நம்பி அடைக்கலமாய் வந்த எல்லாருக்கும் அவர் நல்லவராக வெளிப்பட போகிறார். அவர் நல்லவர் என்கிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம ருசித்து பார்க்க போகிறோம். கர்த்தருடைய தூதர்கள் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்க போகிறாங்க இந்த மாதம். அதனால் எந்த காரியத்தை குறித்தும் கவலையே படாதீங்க. உலகத்தில் நம்மளை சுற்றி எவ்வளவு தீமைகள் நடக்கலாம், ஆபத்து பொல்லாப்புகள் விபத்துகள் எல்லாம் நடக்கலாங்க. இயற்கை சீற்றங்கள், இயற்கையினுடைய காரியங்கள் நடக்கலாம். ஆனால் நமக்கு தேவ தூதர்களுடைய பாளையம் இறங்கி நம்மளை விடுவிப்பாங்க. நம்மோடு கூட தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, அவர் சமூகம் இருக்குது. எனவே அவர் இந்த மாதம் முழுவதும் எல்லா விதமான காரியங்களுக்கும் அவருடைய தூதர்களை வைத்து நம்மை பாதுகாத்து கொள்வார். அவருக்கு பயந்தவர்களுக்கு இந்த மாதம் குறைவே இல்லை. சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும். அது காட்டுக்கு ராஜா, அது பட்டினியாக இருக்க வாய்ப்பே இல்லை. அது பட்டினியாக கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை விட நமக்கு என்ன வேணும்? ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மாதத்தை, இந்த பிறந்திருக்கிற இந்த ஆகஸ்ட் மாதத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆமாம் ஆண்டவரே, அப்பா, நாங்களும் கூட கடந்த நாட்களில் எவ்வளவோ காரியங்களை குறித்து ஆண்டவரே நான் மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்டேன். எனக்குள்ள ஆண்டவரே மன சோர்வுகள், கலக்கங்கள், குழப்பங்கள், என்ன ஆண்டவரே இந்த ஒரு 3 மாதமாக அப்படியே என்னை ஒரு இருள் ஆட்டி வைத்தது ஆண்டவரே. அப்பா, என்னால் எந்திக்க முடியல. சோர்வுகள், குழப்பங்கள், அப்பா எனக்கு அப்படியே துவண்டு போயிருந்த போது கர்த்தர் ஆண்டவரே என்னை தேற்றினீங்க, என்னை ஆற்றினீங்க, என்னை தூக்கி விட்டீங்க ஆண்டவரே. என்னுடைய மன பாரங்கள், குழப்பங்கள், கவலைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாவற்றிலும் இருந்து என்னை தூக்கி விட்டீங்கப்பா ஆண்டவரே. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், சத்ருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். கர்த்தர், நான் இருளிலே உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லிக்கொண்டே இருக்க எனக்கு வைத்தீரப்பா, என்னை எழுப்பி விட்டீரப்பா ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஆண்டவரே இது வரைக்கும் இருந்து எல்லாம் போகட்டும் ஆண்டவரே. இந்த 6 மாதமும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்தீர்.
ஆண்டவரே இந்த வருஷத்தில் எவ்வளவோ காரியங்களில் எங்களை நீங்கள் ஆண்டவரே கை தூக்கி விட்டீங்க, விடுவிச்சிங்க, தப்புவிச்சிங்க. இன்றைக்கும் ஆண்டவரே நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. எனவே இந்த 1ஆம் தேதி காலை வேளையில் அதிகாலை நான் ஆண்டவரே 12:30 மணிக்கு உட்கார்ந்து நான் இப்போ ஜெபித்து இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நான் நம்மிடத்தில் ஆண்டவரே ஜெபித்து எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் சபையாருக்காகவும் என்னோடு கூட இந்த மெசேஜை கேட்டு ஜெபிக்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் நின்று இன்னைக்கு ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே இந்த நாளில் அப்பா என்னை போல பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள், திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆவியானவரே அசைவாடுங்கப்பா, ஆவியானவரே அசைவாடுங்கப்பா. சில சமயங்களில் பிறந்த நாட்கள் கூட ஒரு சந்தோஷமில்லாத ஒரு நாட்களை போல இருக்குதப்பா. ஆண்டவரே எல்லா நேரத்திலும் மனுஷர்கள் எங்களை விட்டு விலகி போகலாம். ஆண்டவரே நம்பினவர்கள் எங்களை விட்டு அகன்று போகலாம். காலத்தின் நிமித்தம், சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரே எங்களை விட்டு பிரிந்து போகலாம். ஆனால் பிரியாத நேசர் நீர் கூட இருக்கிறீரப்பா. என்றைக்கு மாறாதவராய் நீர் கூட இருக்கிறீரப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உங்கள் கிருபை எங்களை விட்டு விலகாதப்பா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்களில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் எங்களுக்கு யெகோவா ஈராவா, யெகோவா ராஃபாவா ஆண்டவரே நீங்கள் இருக்கணும்ப்பா. இந்த மாதம் முழுவதும் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா சாபோத் எந்தன் தேவன், என்னாலும் ஜெயம் தருவீரே. யெகோவா நிசி எந்தன் தேவன், வெற்றி கொடி ஏற்றுவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் 1000ங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ரூவா எந்தன் தேவன், கர்த்தர் மேய்ப்பராயிருப்பீரே. யெகோவா ஷாலோம் எந்தன் தேவன், என்னாலும் சமாதானம் தருவீரே. ஆமாண்டவரே எங்களுக்கு சமாதானம் தருகிறவர், எங்களுக்கு சுகத்தை தருகிறவர், ஜெயத்தை தருகிறவர், மீட்பை தருகிறவர், ரட்சிப்பை தருகிறவர், எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறவர் நீரப்பா. உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லிக்கொண்டே இருப்போம்ப்பா. உம்முடைய துதி இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியோடு மக்கு ஆண்டவரே நாங்கள் ஏறெடுத்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் எடுத்து சொல்லுவோம் ஆண்டவரே. ஏன்னா கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், நாங்கள் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே அப்பா நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் செய்ய போகிறீர் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் யெகோவா ஈரா எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் பார்த்து கொள்ள போகிறீர். சிறியது முதல் பெரியது என்ன எல்லாவற்றுக்கும்
ஆண்டவரே, தாவீதுக்கு இழந்த எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறைபடாமல் நீ திருப்பி கொடுத்தீர். அதே போல எங்களுக்கும் செய்வீர். பலவானால் கொள்ளையிடப்பட்டதும் ஆண்டவரே, பலவந்தனால் கொள்ளையிடப்பட்ட எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தர உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு நாங்கள் அறியாத பாதைகளில் கூட எங்களை நீங்கள் சமாதானமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த வாய்க்காதே போகும் ஆண்டவரே. எங்களுக்கு தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுத்து எங்களை குடின்னு சொல்லி ஆண்டவரே எங்களை கஷ்டப்படுத்தின வல்லமைகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகன்று போக பண்ணி நீ பராக்கிரமன் கையிலிருந்து கொல்லப்பொருளை பறிக்க கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்க கூடுமோ? நீங்கள் சொன்னீங்க, பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டதும் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோட வழக்காடுகிறவங்களோட நான் வழக்காடி உன்னை ரட்சித்து கொள்ளுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, ஒடுக்கினவர்களுடைய கையிலிருந்து நான் உன்னை விடுவித்து கர்த்தராகிய யாக்கோபின் வல்லவர் நான் தான் என்று நீ அறியும்படிக்கும் நான் ஒரு இரட்சகராக உன்னோட மீட்பராக இருக்கிறத மாம்சமானவர்கள் யாவரும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொன்னீங்களேப்பா. எங்களை மீட்கிறதுக்காக ரட்சிக்கிறதுக்காக எங்கள் கூடயே இருக்கிற தேவனே உமக்கு நன்றி. எப்பொழுதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிற கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் இப்படி சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் போக்குகள் வரவுகள் நடப்பிருப்பு பிரயாண நேரங்கள் எல்லாவற்றுக்கும் உங்கள் கிருபை வேணும். கையிட்டு செய்கிற தொழிலில் ஆசீர்வாதம் வேணும், முன்னேற்றம் வேணும். ஆண்டவரே, நாங்கள் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் எப்படி அன்றைக்கு வித்தியாசத்தை ஒவ்வொரு காரியத்திலும் உண்டு பண்ணினீரோ அதே போல் உலகத்தாருக்கு எங்களுக்கும் உண்மை ஆராதிக்கிற எங்களுக்கும் உண்மை சேவிக்கிற எங்களுக்கும் வித்தியாசத்தை நீர் உண்டு பண்ணணும். ஆண்டவரே, உண்டு பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் பிரயாசங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்பட வர்த்திக்க பண்ணப்படட்டும். இந்த மாத குறைவில்லாமல் நடத்துங்க ஆண்டவரே. வியாதிகள் நோய்கள் பிணிகள் என எங்களை கஷ்டப்படுத்துகிற ஆண்டவரே வலிகள் வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து எகோவா ராஃபா எங்களுக்கு சுகத்தை தந்து இந்த மாதம் முழுவதும் நடத்துங்கப்பா. எங்களுடைய சம்பாத்தியங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாதபடிக்கு என் கர்த்தர் எங்களுடைய ஆண்டவரே எல்லாவற்றிலும் எங்களை பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, சுகம் எங்களுடையது. அக்கிரமங்களை மன்னித்து நோய்களையெல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டினது உண்மை. ஆண்டவரே, கழுகுக்கு சமமான வயதை நாங்கள் பெற்று வாழ வேண்டுமென்று நீர் ஆசைப்படுகிறது உண்மையிலும் உண்மை. அது அப்படியே ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கட்டும். போக்கில் வரவுல பாதுகாப்பு பெருகட்டும். ஆண்டவரே அப்பா, எல்லா விதமான ஆண்டவரே பயங்கரங்கள் ஆபத்து பொல்லாப்புகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. பகலில் உண்டாகும் பயங்கரம், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்கள் என எல்லா தீமைக்கும் எங்களுக்கு மறைவா எங்களை சுற்றி இருக்கிற தீமைகளுக்கு ஆண்டவரே எங்களை நீங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. தூதர்கள் பாளையம் இறங்கி எங்களை எல்லா தீமைகள் ஆபத்துகளிலிருந்தும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாவரையும் நீர் விடுவித்து காத்துக்கொள்வீராக. இந்த மாதத்திலே எங்களுக்கு ஜெயம். இந்த மாதத்தில் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் எங்களுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவீர். எங்களுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே எல்லா ஆண்டவரே இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி எங்களை ரட்சித்து கொள்ளுவீரப்பா. எங்களுடைய முகங்களில் வெக்கம் என்கிற சாயலே இல்லாதபடி நீங்கள் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் உம்முடைய பிரகாசத்தினால் நன்மையினால் ஆண்டவரே எங்கள் முகங்களை நீர் ஆண்டவரை பிரகாசிக்க பண்ண போகிறீர். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் எங்கள் மேலே வீச போகிறதுக்காய் நன்றி. பாதுகாத்து வழி நடத்துங்க. இரத்தத்துக்குள்ளா எங்கள் குடும்பங்களை பெரியவர் முதல் சிறியவர் வர ஒவ்வொருவரை ஆவி ஆத்மா சர்றத்தை ஆண்டவரே எங்களுடைய வீட்டை ஒவ்வொரு ஆண்டவரே அறைகள் எங்களை வீட்டை சுற்றிலும் இரத்தத்தை ஜெயம் ஜெயம் என்று தெளிக்கிறோம். எங்களுடையவர்களை ஆவி ஆத்மா சர்றத்தோடு இரத்தத்துக்குள்ளாய் மூடி மறைக்கிறோம். எங்கள் வீட்டை ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாகனங்களை நாங்கள் பயன்படுத்துகிற எங்களுடைய எல்லாவற்றையும் இரத்தத்துக்குள்ளாய் வேலையை அடைத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, வீட்டை சுற்றி வேலையிட்டு காத்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லாவற்றையும் இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய கையின் பிரயாசங்கள், பிள்ளைகள் செய்கிற கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லைகளை இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாதத்துல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒவ்வொரு
ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கட்டளையிடுவீராக. கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூடுகிற கர்த்தர் ஆண்டவரே நன்மையினால் வாய்களை திருப்தி ஆக்குவீராக. ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் துணை இருந்து நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த மாத்தி முடிவில் நாங்கள் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. ஆண்டவரே சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாக இருக்கலாங்க, ஆனால் கர்த்தர் எங்களை எப்படி குறைவில்லாமல் நடத்தினார் என்று நாங்கள் ஆண்டவரே சாட்சி சொல்ல போவதற்காய் நன்றி. அப்படியே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் விசேஷமாக இந்த ஜெபம் தேவையோ ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு தேவையோ அவர்களை ஆண்டவரை உயிர்ப்பிக்கட்டும். இது வரைக்கும் நடக்காதுன்னு நினச்சிருந்த காரியங்கள் நடக்கட்டும். இது வராது அவ்வளோதான் நினச்சிருந்த காரியங்கள் ஆண்டவரே துளிர் விடட்டும். ஆண்டவரே சுக வாழ்வு துளிர் விடட்டும். நன்மைகள் ஆண்டவரே